பாடல் பெற்ற ஸ்தலங்களை தான் வந்திருக்கோம். திருவிடைமருதூரில் என்ன அழகு, இந்த தெரு தான் அழகு. மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான காருண்யா தீர்த்தம். ஓம் நம சிவாயா. நந்தி பெருமான், சிம்ஹகேணி. இந்த வரகுண பாண்டியன் ஈஸ்ட் பக்கம் கதையோடைய ஹீரோ இவர் தான். பல 100 வருட பாவை விளக்கு இந்த கோவில் தல வரலாறோட குறிப்பு. அந்த பழியை தொடக்கிறதுக்காக ஆயுதக்காரியாளன் அவரோட தலையை வெட்டினாரு. மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் முன்னோர்களோட சாபங்களால் நடக்குதுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட முன்னோர்களோட சாபமும் பிரம்மஹத்தி தோஷமும் போக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் நாம் இன்னைக்கு போகிறோம். திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இது கும்பகோண வட்டார வரலாற்று ஆய்வு சங்கம் நடத்திய ஒரு மரபு நடை பயணத்தோடைய அங்கம்தான். என்னோட கும்பகோணம் சீரீஸில் 2வது கோவில். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே இந்த குளத்தில் குளிச்சுட்டு தான் எல்லோரும் சுவாமி சன்னதி தரிசனம் செய்ய போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அழகான குளம்தான் இது. ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான காருண்யா தீர்த்தம் இது. இந்த காணொளியில் நாம் இந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய புராண கதைகளையும் பார்ப்போம். இந்த புராண கதைகளில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது பாண்டிய மன்னனான வரகுண பாண்டியனுடைய பிரம்மஹத்தி தோஷம் விளங்கிய ஸ்தலமாக இது விளங்குது. அப்புறம் கொஞ்சம் ரீசண்டான மராட்ட மன்னனுடைய ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாமே, அவங்களுடைய பாவை விளக்கு இந்த கோவிலில் தான் இருக்குது. அந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய இந்த எல்லாருக்கும் எவ்வளோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் குளிச்சுட்டு போகிறது ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க. அதுக்கு பதிலாக நாம் இப்போது காலை மட்டும் நினச்சிட்டு போகிறோம். இந்த கோவில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் போன்ற நாயன்மார்களோட பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குது. பொதுவாக பழமொழி, முதுமொழி மூலமாக பல ஊர்களோட பெருமையை நம்மளால் உணர முடியும். அப்படி ஒரு முதுமொழிப்படி வேதாரண்யத்தில் விளக்கழகு, திருவாரூரில் தேரழகு, மன்னார்குடியில் மதில் அழகு. அப்போ இந்த திருவிடைமருதூரில் என்ன அழகு, இந்த தெரு தான் அழகு. இதெல்லாம் சொன்ன நம்மளோட தமிழும் அழகு தானே. இங்கே இந்த திருவிடைமருதூர் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே தீர்த்தமெல்லாம் காலில் நினச்சிட்டு ஐதீகத்துப்படி இங்கே குளிச்சுட்டு வரணும். ஆனால் நம்ம காலை மட்டும் நினச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம திருவிடைமருதூர் கோவிலுக்கு போகலாம். இந்த மரபு நடை பயணத்தோடைய ஆர்கனைசரான திரு கும்பகோணம் கோபிநாத் அவர்கள் இந்த கோவில் வரலாற்றை பற்றி சொல்கிறத கேட்போம். இந்த ஊர்லையும் திருவண்ணாமலையில் கிடைக்கிற ஒரு நடுக்கல் மட்டும் கல்வெட்டு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்வஸ்தி காந்தலூர் சாலை களமறுத்து அங்குள்ள மலையாளர் தலையறுத்து அப்படின்னு ஒரு வாசகம் மாறி இருக்குது. அந்த கல்வெட்டு தான் எங்களுக்கு முக்கியமான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கல்வெட்டு. ஏன் அப்படின்னா, இங்கேருந்து அந்த சண்டைக்கு போனவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க அங்கே உள்ளவங்களோட ஃபைட் பண்ணி அவங்க தலையை வெட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு கர்ண கதை சொல்லப்படுது. உண்மையாக தெரியல, சொல்லப்படுகிறது. அதுக்காக இந்த கல்வெட்டு இருக்குது. அந்த நடுகளும் திருவண்ணாமலை நடுகளும் அவன் சொல்லுவது காந்தலூர் சாலை களமறுத்து அங்குள்ள மலையாள தலையறுத்துன்னு சொல்லிட்டு இது ரெண்டும் முக்கியமானது. நார்மலாக தொடங்க கல்வெட்டு மெய்கீர்த்தி வேறு, இந்த மெய்கீர்த்தி வேறு. இது ஒரு முக்கியமானது. 2வது கல்வெட்டு வந்து உத்தமசீடி கல்வெட்டு. உத்தமசீடி யார் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஆயத்துக்கரிகானுக்கு வந்து புனைப்பேர் வந்து பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி. அவர் யாரை தலை வெட்டினார்னா வீரமணியன் தலை வெட்டினார். வீரபாண்டியனோட விருது பேர் என்ன அப்படின்னா சோழன் தலை கொண்ட பாண்டியன். அவர் ஏன் அந்த மாதிரி பெற்றார்னா, அவர் வந்து சோழ வம்சத்தில் யாரோ ஒரு சித்திரவங்களோ தலையை வந்து அவர் வெட்டியிருக்காரு. அந்த பழியை துறைக்கிறதுக்காக தான் ஆயுதக்காரியாளன் அவரோட தலையை வெட்டினார். அந்த சோழ மன்னர் வந்து உத்தம செய்யாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதாவது கன்ஃபார்ம் கிடையாது, எதுவும் ஃபைனல் கிடையாது, ஆதாரம் கிடைக்காது. எல்லாமே ஒரு அனுமானம் தான். அது கிடைச்ச மட்டும் நம்ம வந்து ஆதாரம் சொல்ல முடியும். இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமசீலி வந்து 2ஆம் பரந்தனோட 4 மாணவர்களோ மாணவர் கடைசி மாணவர் வராது. அறிஞ்சையன்லாம் முன்னேவர் உள்ள அந்த பேரில் உள்ளவர், அதாவது சித்தப்பா அந்த முறையில் உள்ளவங்க வரவங்க. அதுக்கு பழிவாங்க தான் இவர் வெட்டினார், தலையை வெட்டினார் சொல்லிட்டு கதை முடியும். அவர் கல்வெட்டு இருக்குது. அவர் கல்வெட்டு 4 நாள் வந்து கிடச்சிருக்கு. அது ஒரு கல்வெட்டு இந்த கோயிலில் இருக்குது. இந்த 2 கல்வெட்டு இந்த கோயிலில் முக்கியமாக சொல்ல வேண்டியது. தென் வந்து இந்த கோயிலோட தலைவருக்கு வந்து மருதமரம். மருதமரம் வந்து 3 இடத்துல இந்தியாவில் வந்து 3 கோயில் தான். ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவில் உள்ள மல்லிகார்ஜுனம், இது வந்து இடைமருது, இங்கே வந்து திருவிடைமருதூர். 3வது வந்து என்னுடைய பகுதியில் அம்பாசமுத்திரம் திருப்புடைமருது, அது வந்து குடார்ஜுனம். ஸோ 3 இதுதான் வந்து மருத மரத்தை வந்து ஆலோசனை கொண்ட கோயில். இந்த உள்ள மூலவரம் சேமலிங்கம்,
இவர் வந்து தன்னைத்தானே அரிச்சிக்கிட்டு எப்படி வந்து பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்களுக்கு எடுத்துக்காட்டாக காமிக்கிறாரு. மார்க்கண்டேய முனிவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்தாரு இந்த கோயிலில். இது வந்து வரலாறு. இது இல்லாமல் வரகுண பாண்டியனோட கதை இந்த கோயிலில் சொல்லப்படுது. ஒரு சிலை இருக்குது. கோயில் 2வது ரூமை தாண்டி லெஃப்ட் சைடில் வலது பக்கம் வந்து அவரோட முழு ஒரு சிலை இருக்குது. அது என்ன கதைன்னா, வரகுண பாண்டியனுக்கு வந்து பிரம்ம தோஷம் இருக்கும். அது நீக்கிறதுக்கு சோழநாட்டில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மகாலிங்க சுவாமியை வணங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து எதிரி நாடு, பாண்டியனுக்கு சோழனுக்கு ஆகாதனால வந்து எப்படி போகிறது தெரியாமல் இருக்காது. அப்போ எதர்ச்சியாக வந்து சோழனுக்கும் பாண்டியனுக்கு சண்டை வருது. அதில் அவர் இந்த சோழனை தோற்கடிச்சு இந்த எல்லை வரைக்கும் வராது. வந்து சுவாமி வந்து வணங்குறது உள்ள போகிறப்ப அவரை பிடிச்ச பிரம்மகத்தி தோஷமும் அந்த பிராமணாவையும் இங்கேயே நின்றுச்சு. அவர் சாமி வாங்கிட்டு ஏற்றுக்கணும் இல்லை வந்துடுறாரு. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து மூகாம்பி இருந்தாரு. மூகாம்பியே வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த கோயிலில் கர்நாடகாவில் கொல்லூரில் இருக்குது, கொல்லத்தில் இருக்குது. சரிங்களா? அந்த 2 இடம் மட்டும் மூகாம்பி இருக்குது. விசேஷமாக நந்தி ஒரு துறையில் செய்யப்பட்டது. வருடமாக விளக்கிணறு மிகப்பெரிய கோயில். நான் சொன்ன மாதிரி நிறைய பேரோட திருப்பணிகள், சோழா, பாண்டியா, அதுக்கப்புறம் நிறைய பேரோட திருப்பணிகளில் நம்ம மிகப்பெரிய. இந்த கோவிலில் பார்த்தோம்னா இங்கே வந்ததுமே ஒரு பிள்ளையார் இருக்குது. பிள்ளையாருக்கு அப்புறமா இங்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில். இது இடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வரகுண பாண்டியனுடைய கதையை சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு முறை வரகுண பாண்டியன் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காரு. வேட்டையாடி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார இருட்டி போச்சுட்டு. அப்போ அவருக்கே தெரியாமல் தன்னுடைய குதிரையோட காலில் மிதிப்பட்டு ஒரு அந்தணன் இறந்து போயிடுறாரு. தன்னையே அறியாமல் இது நடந்திருந்தாலும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை பிடிச்சிடுது. இந்த இறந்து போன அந்தணனுடைய ஆவியும் அவரை பிடிச்சி இடம் தொடர்ந்து கொடிமரம், ஒரு சின்ன கொடிமரம் தான். இங்கேயே உங்களுக்கு கொடியேற்றம் தெரியுது. நந்தி மண்டபம். பிரம்மஹத்தி தோஷம். சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இந்த சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு வேண்டிக்கிறாங்க. ஆனால் மதுரை சோமசுந்தரர் கடவுளோ அரசனுடைய கனவுல தோன்றி திருவிடைமருதூர் போய் அங்கே தன்னை வழிபடும்படி சொல்கிறார். சோழ தேசத்தில் இருக்கிற இந்த கோவில் எப்படிடா போகிறதுன்னு பார்க்கும்போது எதேச்சையாக அந்த மன்னனுக்கும் இவருக்கும் சண்டை நடந்து இவர் போரில் வெற்றி அடைஞ்சு இந்த கோவிலில் வணங்கி தன்னுடைய சாபத்தை போக்கிக்கிறாரு. இதோட இந்த கதை முடியல. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் அப்புறமா சொல்கிறேன். வரகுண பாண்டியன் இவர் பக்தி தான் இதோட இந்த கதையில் அந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்ச அந்த கதையோடைய ஹீரோ இவர் தான். எனக்கு இது சிதம்பரம் ஞாபகம் வருது. இங்கே இருக்கிற இந்த ஒரு நல்ல கொடிமரம், கொடிமரத்தை தாண்டி ஒரு நல்ல பெரிய நந்தி பெருமான். ஒரு நாள் பத்தாது கண்டிப்பாக. 3 திருச்சுற்று மலை இருக்குது. 3 திருச்சுற்றுல ஒரு கோவில். இதுக்கப்புறமா எடுக்கக்கூடாது, நான் எடுக்க மாட்டேன். இந்த பெரிய கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்தால் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும், மத்தியில் இருக்கிற பிரகாரத்தை சுற்றி வந்தால் கைலாச பர்வதத்தை வலம் வந்த பலனும், உள் பிரகாரத்தை சுற்றி வந்தால் மோட்சமே கிடைக்கும்னு சொல்லப்படுது. இங்கே வந்துட்டு ஒரு கேணிக்கு போகிறதுக்கான வழி இது. சிம்ஹ கேணின்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான வழியை பாருங்கள். ஆனால் கோவில் உள்ள நீங்கள் போகிறத பார்க்கலாம். சிம்ஹ கேணின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேணிக்கு போகிற இந்த கேணி இங்கே இருக்குது. கேணி இங்கே இருக்குது. கேணியை ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா? இந்தியாவிலேயே 3 இடத்துல தான் மருது மரம் ஸ்தல விருட்சமாக இருக்குது. நம்மளோட திருவிடைமருதூரும் அதில் ஒன்று வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுன கோவில், இன்னொன்று நம்ம அம்பாசமுத்திரம் கோவிலில் இருக்கிற திருப்புடைமருதூர். இங்கே வந்து திருவிடைமருதூருங்கிற இடத்துல இந்த தான் ஸ்தல விருட்சம் மருது மரம். எந்த ஒரு சிவன் கோயில் எடுத்துட்டோம்னாலும் அங்கே மூலவரான சிவனை சுற்றி சப்த விக்கிரக மூர்த்திகள் இருப்பாங்க. துர்க்கை அம்மன், விநாயகர், முருகர் போல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட இந்த மகாலிங்கேஸ்வரர் கோவிலை சுற்றி பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோவில், வெள்ளை விநாயகர்னு கூறப்படுற திருவலஞ்சேரி விநாயகர் கோவில், சுவாமிமலை முருகர், சிதம்பரம் நடராஜர், ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி மற்றும் நவகிரக கோவிலான சூரியனார் கோவில் அமைஞ்சிருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு.
ஆகலை எனக்கு. சுற்றி பார்க்கும்போது எனக்கு சிதம்பரம் ஞாபகம் நிறைய வருது. ஏன்னா அதுக்கு இருக்கிற மாதிரி அந்த போட் ஷேப்டு கோபுரத்தை பார்க்க முடியுது. அப்பர் சுந்தரர் எல்லாரும் பாடின ஒரு பாடல் பெற்ற ஸ்தலங்களை தான் வந்திருக்கோம். திருவிடைமருதூர். இங்கே நான் என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மக்கேணி இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கவர் பண்ணிருக்கோம். இப்போ நாம் பார்க்குறது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தஞ்சை மராட்டிய மன்னனான பிரதாபசிம்மன் காலத்து பாவை விளக்கு. அது பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான காதல் கதை இருக்குது. தஞ்சை மராட்டிய மன்னனான அமரசிம்மனுடைய பையன்தான் பிரதாபசிம்மன். அவருடைய அம்மாமன் பெண்ணான அம்முனி அம்மணி தன் திருமணம் நிறைவேறதுக்காக இந்த கோவிலில் லக்ஷ தீபம் ஏற்றுவதாக வேண்டிக்கிறாங்க. அவருடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறமா லக்ஷ தீபம் ஏற்றிட்டு அவங்களே ஒரு விளக்கா தன்னுடைய உருவத்தையே பாவை விளக்காக்கி தன்னுடைய சிற்பமே தீபம் ஏந்தும் அளவு செய்கிறாங்க. அந்த சிற்பம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு எடுக்க முடியாதுங்கிறதால வெளியில் போகும்போது கொஞ்சம் எடுக்கிறோம். இங்கே சுற்றி இருக்கிற மண்டபம் பாருங்கள், ரொம்ப தெய்வீகமாக அந்த புகை மண்டபத்தோட கொஞ்சம் தெய்வீகத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. ஆடல் வல்லான் மண்டபம். இந்த கோவிலை பஞ்சலிங்க ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோவிலை சுற்றி இருக்கிற 4 தேரோடும் வீதிகள்லேயும் விஸ்வநாதர், ஆத்மநாதர், ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதரோட சிவாலயங்கள் இங்கே இருக்குது. இதுதான் அந்த வரகுண பாண்டியன் ஈஸ்ட் பக்கமாக கிழக்கு வீதியாக வந்துட்டு நம்ம சுவாமியை மகாலிங்க சுவாமியை தரிசிச்சுட்டு இது பின் வழியாக போயிட்டாங்க. இந்தியாவிலேயே மூகாம்பிகை அம்மனுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது 2 கோவில்களில் தான். ஒன்று கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில், மற்றொன்று நம்மளோட இந்த திருவிடைமருதூர். இது பட்டினத்தாரோட சந்நிதி. இதை சுற்றியும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. டைம் இருந்தால் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நாம் இப்போ வெளி பிரகாரத்தை சுற்றி வரோம். அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். சரி, அந்த வரகுண பாண்டியன் கதையை பாதியிலே நிறுத்திட்டேன் இல்லையா, அதான் இப்போ நான் சொல்கிறேன். நான் அப்போ இந்த கதையை முடிக்கும்போது வரகுண பாண்டியன் சோழ மன்னனை ஒரு போரில் வீழ்த்திட்டு இந்த கோவிலுக்கு வந்து சாப விமோச்சனம் பெறுறாருன்னு சொன்னேன். இந்த கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் கிழக்கு கோபுரம் வழியாக வராரு. அவர் மேலே இருந்த பிரம்மஹத்தியும் அந்த அந்தணனோட ஆவியும் கோவிலுக்குள்ளே வர பயந்துட்டு வெளியிலேயே தங்கிடுது. அவர் வெளியில் வரும்போது திரும்பி பிடிச்சிக்கலான்னு காத்துட்ருக்கு. அப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட். இந்த திருவிடைமருதூர் இறைவன் வரகுண பாண்டியனுக்கு அசரீரியாக ஒரு ஆணையிடுறாரு. அரசனை இந்த பின்வாசல், அதாவது மேற்கு கோபுரம் வழியாக வெளியேற சொல்கிறாரு. அதோட அரசனுடைய பிரம்மஹத்தி தோஷமும் சாபமும் விலகிடுது. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டாக கார்லேயும் வரலாம், இல்லைன்னா பஸ் வசதிகளும் இருக்குது. இதோட இந்த லாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கும்பகோணம் சீரீஸில் இன்னும் நம்ம 4 கோவில்களை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய இந்த எல்லாருக்கே உலா சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கையோடு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். திஸ் இஸ் எல்லாருக்கே சைனிங் ஆஃப். பை பாய்.